பண்ணேன்னா அந்த கார கொழுக்கட்டையில் எனக்கு ஒரு 6லேருந்து 7 இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ 7 அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்து வச்சுட்டு, இந்த கார கொழுக்கட்டை மாவு, இந்த உளுத்தம்பருப்பு மாவு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பு மாவு அந்த மிக்சியில் இருந்தது இல்லையாமா, அதையும் எடுத்து கொட்டிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இது நல்லா உதுருதுராக ஆகிடும். ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம். மீதி மாவு இருந்தது இல்லைங்க, அந்த உளுத்தம்பருப்பு மாவு, அதை நல்லா என்ன பண்ணிவிட்டேன், நைஸாக அரைச்சிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வடை மாதிரி கொடுத்துட்டேங்க. போண்டா மாதிரி, சாரி வடை இல்லை, போண்டா மாதிரி கொடுத்துட்டேன். எல்லாம் நல்லாவே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு எடுத்து அதை நல்லா எண்ணெய் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை நல்லா ஒரு இலையில வச்சு தட்டிட்டு இந்த பூரணம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூரணத்தை அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு